ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மகி. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த காஃபி ஷாப்பில் வருணின் தோளில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்தாள் நித்யா. இருவரின் கைகளும் ஒன்றோடு ஒன்றாக பிணைந்து கதை பேசிக்கொண்டிருந்தன. அவன் கைகளை பிடித்தபடி வருணின் தோளில் சாய்ந்து கொண்டிருக்கும் அந்த கணம் இப்படியே நீள வேண்டும் என்ற பேராசை நித்யாவின் மனதுக்குள் தோன்றிக் கொண்டிருந்தது. வருணின் தோளில் சாய்ந்தபடி அந்த காஃபி ஷாப்பின் என்ட்ரன்ஸை பார்த்த நித்யாவிற்கோ பேரதிர்ச்சி. ஏய், என்னடி ஆச்சு? ஏன் அப்படி ஷாக் ஆயிட்ட என்று கேட்டதும் பதட்டத்துடன், வருண், போச்சு போச்சு, இன்னைக்கு நான் காலி என்று பயம் கலந்தவாறு நித்யா கூறிக்கொண்டிருந்தாள். ஏய் பட்டு, என்னடி ஆச்சு? ஏன் திடீர்னு இப்படி பயப்படுற? வருண், அங்கே பாருங்க, என் அப்பாவோட பிஏ ஃபேமிலியோட உள்ளதான் வர்றாரு என்று அந்த என்ட்ரன்ஸை கை காட்டியவாறு கூறினாள் நித்யா. வருண், அவர் மட்டும் உங்கள் கூட வச்சு என்னை பார்த்தாரு, அவ்வளோதான். ஏய், இவனுக்கெல்லாம் ஏண்டி பயப்படுற என்று கூலாக கூறிவிட்டு அந்த டேபிளில் உள்ள காஃபியை எடுத்து குடிக்க ஆரம்பித்தான் வருண். வருண், என்ன நீங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா? நான் அப்பனுக்கே பயப்படல, இவன் யாரடி சப்ப? ஐயோ வருண், அவங்க வந்துட்டாங்க, வாங்க என் கூட என்று சொல்லிவிட்டு வருண் கையை பிடித்து அவனை இழுத்து கொண்டு அங்கிருந்து ஓடிய நித்யா அங்கே இருக்கும் வாஷிங் ஏரியாவில் நுழைந்தாள். ஏய், இங்கே எதுக்கடி கூப்பிட்டு வந்த? வருண், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க என்று வருணிடம் கூறிவிட்டு நைஸாக வெளியே எட்டி பார்த்தாள் நித்யா. அங்கு சித்தார்த்தின் பிஏ தன் மனைவியுடன் ஒரு டேபிளில் அமர்ந்து கொண்டு அவர்கள் இருவரும் சாப்பிட ஆர்டர் கொடுத்து கொண்டிருந்தார். அட கடவுளை, போச்சு, எனக்கு நல்லா வேணும். காலேஜை கட்டடிச்சிட்டு இங்கே வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்ல, நல்லா மாட்ட போகிற நித்யா என்று நித்யா புலம்பிக் கொண்டிருந்தாள். ஏய், இப்போ எதுக்கடி இப்படி பயப்படுற? அதான் உன் வீட்டுக்கே வந்து உன் அப்பா முன்னாடியே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்ல, அப்புறமே ஏன்டி இவனுக்கெல்லாம் பயந்துட்டுருக்க? வருண், நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் புரியாது. நேற்று நீங்கள் என் வீட்டுக்கு வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்கே அப்பா பயங்கர டென்ஷனாக இருந்தார். அவர் என்ன பண்ணுவாருன்னு நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். என்னை காலேஜுக்கு கூட அனுப்ப மாட்டாங்கன்னு நினச்சேன். நல்ல வேலை, அப்பா என்னை எதுவுமே கேட்கல. என்னை எப்பவும் போல் யூஸ்வலாக காலேஜுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் நான் இப்படி காலேஜை கட்டடிச்சிட்டு உங்கள் கூட சுற்றிட்டுருக்கிறது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சுது, அவ்வளோதான். என்னை வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் அனுப்ப மாட்டார். அப்புறம் நான் எப்படி உங்களை பார்க்க முடியும்? எனக்கு அந்த பயம்தான் என்று நித்யா கூறிக்கொண்டிருக்க வருண் நித்யாவை ரொமான்டிக்காக பார்த்து கொண்டிருந்தான். வருண், இப்போ எதுக்கு இப்படி பார்க்குறீங்க? தெரிலடி, உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. என்ன தெரில, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் என் கண்ணுக்கு நீ ரொம்ப அழகாக தெரியுற. ஓ, அப்போது அதுக்கு முன்னாடி நான் அழகா இல்லை, அப்படி தானே? யார்டி சொன்னா நீ அழகில்லைன்னு? எவ்வளோ அழகு தெரியுமா? ஆனால் இப்போ எல்லாம் என் கண்ணுக்கு இன்னும் அழகாக தெரியுற. உன்னோட இந்த கண்ணு தாண்டி என்னை ஏதோ பண்ணிருச்சு என்று நித்யாவின் கண்களை பார்த்தபடி கூறிக்கொண்டிருந்தான் வருண். வருண், என்ன ரொமான்ஸா? ஆமாண்டி, ஏன் ரொமான்ஸ் பண்ணக்கூடாதா? ரொமான்ஸ் பண்ணலாம், ஆனால் அதுக்குன்னு இடம் கிடையாதா? ரெஸ்ட் ரூம் கிட்டே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஓய், ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு எங்கே இருக்குன்னு முக்கியம் இல்லை, பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு தான் முக்கியம் என்று கூறியவாறு அவன் கைகளால் நித்யாவின் முகத்தை வருடினான். தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியவாறே நித்யாவும், வருண் வேணாம், யாராவது வந்துட போகிறாங்க. யார் வந்தால் எனக்கு என்னடி, நான்லாம் அவனுக்கு பயப்பட மாட்டேன் என்று கூறியபடி அவன் கைவிரல்கள் நித்யாவின் இதழை வருடத் தொடங்கின. அப்போது நித்யாவும் கூச்சப்பட்டவாறு திரும்பி பார்க்க அங்கே கை கழுவுவதற்காக சித்தார்த்தின் பிஏ அந்த இடத்திற்கு வந்து கொண்டிருந்தார். ஐயோ வருண், அவங்க இங்கே தான் வராங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, என்ன பண்ணுறது என்று நித்யா பயத்தில் கூச்சலிட கேஷுவலாக எட்டி பார்த்த வருண், இவன் வேற ஃபர்ஸ்ட் டைம் யாரோட வெளியே வந்திருக்கேன், அவள் கூட அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணலான்னு ஏகப்பட்ட கனவோட வந்தா இப்படி ரெஸ்ட் ரூம் கிட்ட ரொமான்ஸ் பண்ண விட்டுட்டானே, இவனுக்கு வேறு ரெஸ்டாரண்ட்டே கிடைக்கலையா, இங்கே தான் வருவானா என்ன என்று கோபத்தில் முணுமுணுத்தான் வருண். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு வருண்,
அவர் மட்டும் என்னை இங்கே பார்த்தாரு, கண்டிப்பாக அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவாரு. இவ ஒருத்தி ஏன்டி இப்படி பயந்து சாவுற? உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறனோ? சரி, என் கூட வா என்று நித்யாவின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு அந்த ரெஸ்ட் ரூமினுள் நுழைந்தான் வருண். வருண், இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? அதுவும் ஜென்ஸ் டாய்லெட்டுக்கு? வேற என்னடி பண்ணுறது? கொஞ்ச நேரம் இரு, அவன் போனதுக்கப்புறம் வெளியே போகலாம். எல்லாம் என் தலையெழுத்து. உன் கூட சேர்ந்து இவனுக்கெல்லாம் நானும் பயந்து சாக வேண்டியதாக இருக்குது. எல்லாம் என் நேரண்டி என்று கோபம் கொண்டான் வருண். இப்போ எதுக்கு என் தங்கத்துக்கு இவ்வளோ கோபம் வருது? லவ் பண்ணுனா இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அவ்வளோ ஈஸியாக நான் உங்களுக்கு கிடைச்சிருவேனா என்ன என்று நித்யாவும் கூறிக்கொண்டிருந்தாள். இருவரும் அந்த ரெஸ்ட் ரூமின் உள்ளே தனிமையில் இருந்தனர். அப்போது நித்யா வருணையை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். இதை கவனித்த வருணும், ஏய் எதுக்கடி அப்படி பார்த்துட்ருக்க? என்ன, என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? வருண், எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க என்று ஆச்சரியத்துடன் கேட்ட நித்யாவிடம், உன் கண்ணிலே தெரியுதுடி. சரி, என்ன கேட்கணும் கேளு என்று வருண் கூறியதும், என்னங்க, நான் உங்களை ஒரு கிஸ் பண்ணிக்கவா என்று கேட்டாள் நித்யா. ஏய் என்னடி இப்படி கேட்குற? என்ன திடீர்னு? இல்லை, பண்ணணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். பண்ணிக்கவா என்று கேட்ட நித்யாவிடம், வேணாண்டி, இப்போ அதெல்லாம் வேணாம் என்றான் வருண். ஏன் வேணாம்? இவ்வளோ நேரம் என் கூட ரொமான்டிக்காக தானே பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ நான் ஒரு கிஸ் கொடுக்குறேன்னு சொன்னால் ஏன் வேணான்னு சொல்கிறீங்க? புரிஞ்சுக்கோடி, வேணாம். எதுக்கு வேணாம்? இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா? நித்யா, புரிஞ்சுக்கோடி. உன் கூட இருக்கும்போது நான் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே வெளியே அத்தனை பேர் இருந்தாங்க, எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் இங்கே யாருமே இல்லை. அதனால் என்னை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுடி. புரிஞ்சுக்க மாட்டியா என்று வருண் அவனை கண்ட்ரோல் செய்தவாறே கூறினான். ஓ, அப்போ சாருக்கு இவ்வளோ டெம்ட் ஆகுமா? அப்போ சாரை ஏதாவது பண்ணணுமே என்று கூறியவாறு வருணை நெருங்கினாள் நித்யா. ஏய், அடங்க மாட்டியாடி? அடங்க மாட்டேன். எங்க முடிஞ்சா என்னை அடக்குங்க பார்க்கலாம் என்று சொல்லியவாறே வருணின் உடலோடு அவள் உடல் உரசும்படி நெருக்கமாக நின்றாள் நித்யா. அப்போது அவன் உணர்ச்சிகளை அடக்கிக் கொண்டு சட்டென்று அவனை விட்டு விலகி வெளியே எட்டி பார்த்தான். ஏய், அவன் கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன், வா போலாம். வருண், அதுக்குள்ளையா? இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருப்போமே என்று வருணை பார்த்தபடி ரொமான்டிக்காக கூறினாள் நித்யா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தா நீ என்னை ஓவராக உசுபேத்திட்டுருப்ப. மரியாதையா வா என்று கூறிவிட்டு நித்யாவை அங்கிருந்து அழைத்து சென்றான் வருண். மாலை நேரம் நித்யா அவ்வளவு சந்தோஷத்துடன் தன் வீட்டின் உள் நுழைந்தாள். இன்று வருணுடன் செலவிட்ட நேரங்களை நினைத்து அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உள்ளே நுழைந்த நித்யாவிடம் சித்தார்த், நித்யா நில்லு, எங்கே போயிட்டு வர என்று கேட்டதும், அப்பா இது என்ன கேள்வி? காலேஜுக்கு தான் போயிட்டு வரேன் என்று தயங்கியபடி கூறினாள். சூப்பர் நித்யா, வர வர நல்லா பொய் சொல்ல கற்றுக்கிட்ட போலையே. எனக்கெல்லாம் தெரியும், அந்த வருண் கூட தானே ஊர் சுற்றிட்டு வர. இல்லைப்பா, அது நீ எதுவும் பேசாத. அவன் என் வீட்டுக்கு வந்து என் முன்னாடியே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி சின்ன செருப்பால் அடித்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான். அவனால் ஓன் ஃப்ரீடம் போயிடக்கூடாதுன்னு தான் உன்னை நான் காலேஜுக்கு அனுப்பிட்டு இருந்தேன். ஆனால் நீ அதையே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவன் கூட சுற்றிட்டு இருக்க. இதுதான் நீ எனக்கு கொடுக்குற மரியாதையா நித்யா? அப்பா, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க? இது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாதே என்று நித்யா கூறியதும், எது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. எனக்கு கீழே வேலை பார்த்து மாதம் மாதம் என் கையால் சம்பளம் வாங்குறவன் என்கிட்ட சொல்கிறான், உங்கள் பொண்ணை ஒருத்தங்க கூட காஃபி ஷாப்பில் பார்த்தேன், 2 பேரும் க்ளோஸாக இருந்தாங்கன்னு. எனக்கு இவ்வளோ அசிங்கமாக இருந்திருக்கும். இங்கே பாரு நித்யா, இதுக்கப்புறம் நீ காலேஜுக்கெலாம் போக வேணாம். அது மட்டும் இல்லை, நாளைக்கு அமெரிக்காவிலேருந்து என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர் டேவிட்டோட ஃபேமிலி உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. பொண்ணு பார்த்த கையோட உனக்கு எங்கேமெண்ட் முடிக்கலான் இருக்கேன் என்று சித்தார்த் கூறியதும் அதிர்ந்து போனாள் நித்யா. அப்பா, என்ன இது? ப்ளீஸ் அதெல்லாம் வேணாம்ப்பா. இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நித்யா, நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல, இன்ஃபார்ம் தான் பண்ணேன். இந்த விஷயத்தில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்.
நாளைக்கு உனக்கும் டேவிட் பையனுக்கும் என்கேஜ்மெண்ட். எதை சொல்லியும் என்னை கன்வின்ஸ் பண்ண பார்க்காத என்று சித்தார்த் திட்டவட்டமாக கூறியதும் சித்தார்த்தின் மனைவி தேவி, என்னங்க நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு தோணுது, கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அதான் நித்யா சொல்கிறாள்ல, இனிமே அவள் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. ஏய், நீ என்ன உன் பொண்ணுக்கு சப்போர்ட்டா? இந்த விஷயத்தில் நான் யார் சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு அவங்க இங்கே வர்றாங்க, நித்யாவுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கும். இந்த வருணை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக என்ன வேணாலும் செய்வான். அதுக்கு நான் இடம் கொடுக்க போகிறதா இல்லை. நித்யா, இனிமேல் நீ காலேஜுக்கெல்லாம் போக வேணாம். நாளைக்கு ரெடியாக இரு. நான் சொன்ன மாதிரி உனக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட். இதில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறிவிட்டு சித்தார்த் அங்கிருந்து புறப்பட்டார். நித்யாவிற்கு அவள் அழுகையை அடக்க முடியவில்லை. ஒரு குழந்தை போல அழுது கொண்டவாறே அவள் அறைக்கு சென்று விட்டாள். நித்யாவின் அம்மா தேவியும் தன் மகளின் நிலை கண்டு வருந்தினார். நித்யாவின் அறைக்கு சென்று கட்டிலில் அழுது கொண்டிருக்கும் நித்யாவின் அருகே அமர்ந்த அவளின் தாய், நித்யா அழாதம்மா என்று அவள் தலைமுடியை வருடியவாறு கூறினார். அம்மா, இதுக்கு போய் அப்பா ஏன் இப்படி பண்ணுறாரு? வருண் மேலே இருக்கிற கோவத்தில் ஏதோ அவசரத்தில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காருமா. அப்பா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டாரா என்று அழுது கொண்டவாறே கூறினாள் நித்யா. நித்யா, எனக்கும் ஒன்றும் புரியல உங்கள் அப்பா ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காருன்னு. நான் உங்கள் அப்பா கிட்ட பேசினாலும் அவர் கேட்க மாட்டார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலடி. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத நித்யா. அந்த வருண் தம்பி அன்னைக்கு எவ்வளோ தைரியமா உங்கள் அப்பா கிட்டேயே நித்யாவை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னார். உன்னை அவ்வளோ சீக்கிரம் வேற ஒருத்தன் கூட அமெரிக்கா அனுப்பிடுவாரா என்ன? நீ அழாத, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் என்று தேவியும் நித்யாவின் கண்களை துடைத்தபடியே கூறினார். வருண் தனது வீட்டில் காலை நித்யாவுடன் எடுத்துக்கொண்ட சில செல்ஃபீஸை தனது மொபைலில் சிரித்தவரை பார்த்து கொண்டிருந்தான். அந்த ஃபோட்டோஸை ஜூம் செய்து நித்யாவின் அழகை ரசித்து கொண்டிருந்தான். ராட்சசி எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாரு, இந்த கண்ணை காட்டியே என்னை மயக்கி ஏதோ பண்ணிட்டா என்று அவளை ரசித்து கொண்டிருக்க திடீரென்று நித்யாவிடமிருந்து அழைப்பு வந்தது. ஓய் சொல்றி பட்டுக்குட்டி, என்ன பண்ணுற? வருண் என்று நித்யாவின் குரலை கேட்டதும் அவனுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. ஏய் என்னடி ஒரு மாதிரி பேசுகிற, என்னாச்சு? வருண், அந்த பிஏ நம்மளை காஃபி ஷாப்பில் பார்த்ததை அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்பா திடீர்னு ஏதோ மாப்பிள்ளை பார்த்துட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. நான் எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாரு. நாளைக்கு அமெரிக்காவிலேருந்து என்னை பார்க்க வராங்களாம். உடனே என்கேஜ்மெண்ட் அது இதுன்னு சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வருண் என்று நித்யா கூறியதும், பாரா அமெரிக்கா மாப்பிள்ளையா, சூப்பர் டி. அப்புறம் என்ன மேடம், சீக்கிரம் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடுவீங்க அப்படி தானே என்று விளையாட்டை கூறினான் வருண். வருண், என்ன பேசுகிறீங்க? கொஞ்சம் கூட சீரியஸாக இருக்க மாட்டிங்களா? நான் இங்கே பயந்து போயிருக்கேன். நீங்கள் என்னடாண்ணா இவ்வளோ கூலாக ஏதோ பேசிகிட்ருக்கீங்க? ஏய் பட்டு, இங்கே பாருடி. நான் தான் அன்னைக்கு உங்கள் அப்பங்கிட்டேயே சொல்லிட்டேன்ல, என்கிட்ட இருந்து உன்னை எவனாலையும் பிரிக்க முடியாதுன்னு. இப்போவும் அதை தான் சொல்கிறேன். என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது. நீ தான் என் பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எதுவும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காதடி, புரியுதா? வருண், நீங்கள் இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது வருண். நமக்கு டைம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க விடிஞ்சதும் வந்துடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் உட்காந்துருக்கேன். அதை விடுடி. சரி, காலையில் உனக்கு கிஸ் கொடுத்தேன்ல, எப்படி இருந்துச்சு? விளாட்றீங்களா வருண்? நான் இங்கே சீரியஸாக பேசிகிட்ருக்கேன். நானும் சீரியஸாக தாண்டி கேட்குறேன். வருண் போதும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்று நித்யா பயத்துடன் கூறியதும் சற்று கோபத்துடன் வருண், ஏய் ஏன்டி இப்படி பயந்து சாவுற? நீ வருணோட பொண்டாடி ஆக போகிறவ, இப்படிலாம் பயந்துட்டுருக்காத. நித்யா, என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு வருண். அப்புறம் என்னடி, நிம்மதியாக படுத்து தூங்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம். எனக்கு தூக்கமாக வருதுடி. வருண், அண்ணா. நித்யா சொன்னால் கேளுடி. இன்னைக்கு காலையில் நம்ம 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். இன்றைக்கி நான் உன்னை கிஸ் பண்ணேன், அது ஞாபகம் இருக்கா? நான் இன்னும் அந்த மூடில் தாண்டி இருக்கேன்.
புரிஞ்சுக்கோ, நீ நல்லா ரெஸ்டடு, எதுக்கும் பயப்படாத, புரியுதாடி, லவ் யூ என்று கூறி அவளுக்கு மொபைலின் வழியே ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு காலை கட் செய்தான் வருண். அடுத்த நாள் காலையில் சித்தார்த் தன் வீட்டில் அந்த அமெரிக்க மாப்பிள்ளைக்காக காத்து கொண்டிருந்தார். அப்போது சித்தார்த்தின் மொபைல் ஃபோனிற்கு அழைப்பு வந்ததும் சற்றென்று அந்த ஃபோனை அட்டன் செய்து, மாப்பிள்ள வந்துட்டீங்களா என்று அவர் கேட்டதும், யோ மாமா என்று வருணின் குரல் கேட்டது. டேய் நீயா, உன்னை போய் மாப்பிள்ளன்னு கூப்பிட்டனே. யோ, நீ கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியோ நான் தாயா உன் மாப்பிள்ள. சரி அதை விடு. ஆமாம், ஏதோ வீட்டில் ஃபங்க்ஷன்னு கேள்விப்பட்டேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. டேய் உனக்கு என்னடா வேணும்? எத்தனை தடவை மாமா சொல்கிறது, எனக்கு பொண்ணு தான் வேணும் என்று வருண் கூறியதும் சித்தார்த்திற்கு அவர் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. என்ன மாமா, காண்டாகுதா என்ன? ஆகணும்ல, அதுக்கு தானே காலங்காத்தால் என் டார்லிங் கூட ஃபோன் பண்ணி பேசாமல் உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். டேய், பிஸ்னஸ்லேயா இருக்கட்டும், என் பர்சனல் லைஃப்லேயா இருக்கட்டும், உன்னை மாதிரி நிறைய பேரை பார்த்து வந்தவன்டா. நீ எல்லாம் பொடி பையன், உன்னை பார்த்து நான் ஏன்டா டென்ஷன் ஆகணும்? அப்போ எதுக்கு மாமா யாருக்கும் தெரியாமல் இப்படி அவசர அவசரமாக உன் பொண்ணுக்கு ஏதோ ஃபாரின் மாப்பிள்ளையோட என்கேஜ்மெண்ட்டுக்கெலாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்க? என்னை பார்த்து பயந்துட்டு தானே? டேய், உன்னை பார்த்து எனக்கு என்னடா பயம்? யோ மாமா, ஓவராக நடிக்காத. இப்போவும் சொல்கிறேன், நித்யா எனக்கானவ. எவனோ அவ்வளோ சீக்கிரமாக அவளை கொத்திட்டு போக முடியாது. டேய், நீ சொல்கிறது கரெக்டு தான்டா. என் பொண்ணுக்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. ஆனால் என்னோடய மாப்பிள்ளையாக போகிறவன் அமெரிக்காலேயே டாப் பிஸ்னஸ் மேனில் ஒருத்தன். போன மாதிரி லோ கிளாஸ் கிடையாது. அது மட்டும் இல்லை, உன்னால் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. நீ தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் என் பொண்ணு உனக்கு இல்லைடா என்று சித்தார்த் பேசியதை கேட்டு அமைதியாகிவிட்டான் வருண். என்ன அமைதியாயிட்ட? என் வீட்டை சுற்றி அவ்வளோ ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்க. நீ இல்லை, நீ விடுற மூச்சு காற்று கூட என் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. பொடி பயலே, கூடி சீக்கிரம் உனக்கும் முடிவு கட்டுறேன் என்று கூறி ஃபோனை கட் செய்தார் சித்தார்த். என்னதான் சித்தார்த் வருணிடம் தைரியமாக பேசினாலும் உள்ளுக்குள் வருணை நினைத்து பயந்து கொண்டிருந்தார். இப்போது நித்யாவின் அறைக்கு சென்று உள்ளே நுழைந்தார். அறையினுள் தன் கட்டிலில் அமர்ந்தவாறு தன் கால் விரல்களுக்கு நெயில் பாலிஷ் அடித்து கொண்டிருந்தாள் நித்யா. பக்கத்தில் தேவி நித்யாவிற்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்தாள். நித்யா, ஒரு 2 வாய் மட்டும் சாப்பிடுடி. ஐயோ வேணாம்மா, எனக்கு போதும். சொன்னா கேளுமா, என் செல்லம் இல்லை, கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கோடா. அவங்க உன்னை பொண்ணு பார்க்க வந்துட்டா அது இதுன்னு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் நடக்கும். அப்போ உனக்கு பசிச்சா உன்னால் சாப்பிட முடியாதுல்ல. அம்மா ஊட்டி வர்றேன்ல, கொஞ்சம் சாப்பிட்டுக்கடி தங்கம் என்று இருவரும் கொஞ்சி கொண்டிருக்க, ஏய் என்னடி பண்ணிகிட்டு இருக்க? ஏங்க பார்த்தா தெரியலையா, நித்யாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன். அப்போ தானே ஃபங்க்ஷன் டைமில் அவளுக்கு பசிக்காமல் இருக்கும் என்று தேவி கூறியதும் சித்தார்த் தன் மனதுக்குள், என்ன இது, நித்யா ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு பார்த்தா அவள் ரொம்ப நார்மலாக இருக்கா, ஏதோ தப்பாக தெரியுதே என்று யோசித்து கொண்டிருக்க, ஏங்க நீங்கள் இப்படி முழிச்சிட்ருக்கீங்க? நீங்கள் முழிக்கிறத பார்த்தா ஏதோ ரொம்ப பயந்து போய் பதட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது. யாரை நினச்சி இப்படி பயந்து போயிருக்கீங்க? ஏய், எனக்கு என்னடி பயம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நித்யா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னப்பா? எங்க பாரு, அந்த வருண் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஆனால் அவன் கூட சேர்ந்து நீயும் ஏதாவது பண்ணிகிட்டு இருந்த, அப்பா சும்மா இருக்க மாட்டேன், புரியுதில்ல? அப்பா, இப்போ ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நம்ம வீட்டை சுற்றி பாருங்கள், காலையிலேருந்து எவ்வளோ ஆளுங்க இருக்காங்க, வீட்டை சுற்றி அவ்வளோ செக்யூரிட்டிஸ். இதெல்லாம் தாண்டி வருண் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிடுவாரா என்ன? அதையும் மீறி பிரச்சனை பண்ணால் நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருந்துருவீங்களா? நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்கப்பா. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நீங்கள் சொன்ன அந்த அமெரிக்கா மாப்பிள்ளையோட எனக்கு நல்லபடியாக என்கேஜ்மெண்ட் நடக்கும். நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாமல் போய் வந்தவங்கள வெல்கம் பண்ண பாருங்கள். நான் இங்கே ரெடியாகிறேன் என்று கேஷுவலாக கூறிய நித்யாவை குழப்பத்துடன் பார்த்து அங்கிருந்து சென்று விட்டார் சித்தார்த். கீழே லிவிங் ஹாலில்
வெயிட் செய்து கொண்டிருந்தார் சித்தார்த். அப்போது அந்த வீட்டினுள் டேவிட் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் உள்ளே நுழைய, ஹலோ டேவிட், வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க என்று மகிழ்ச்சி பொங்க அவர்களை வரவேற்றார் சித்தார்த். சித்தார்த் சார், உங்களை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது? எத்தனை வருஷம் ஆனாலும் உங்கள் வயசு மட்டும் ஏறவே மாட்டேங்குது. என்ன டேவிட் நீங்கள், இப்போ நம்ம சம்மந்தி ஆக போகிறோம், இன்னும் எதுக்கு சார்னு கூப்பிட்ருக்கீங்க? கால்மி சித்தார்த். எப்படி சார், இத்தனை வருஷம் உங்களை சார்னே கூப்பிட்டு பழகியாச்சு, திடீர்னு மாற்றிக்கிறதுனா கஷ்டம் தானே? சரி ஓகே, வாங்க உட்காந்து பேசலாம் என்று அவர்களுடன் அந்த சோஃபாவில் அமர்ந்து பேசத் தொடங்கினார் சித்தார்த். சித்தார்த் சார், நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாங்கள் எத்தனையோ தடவை உங்ககிட்ட இந்த கல்யாண விஷயத்தை பற்றி பேசினோம், ஆனால் நீங்கள் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தீங்க. இப்போ திடீர்னு நீங்களே கால் பண்ணி வீட்டுக்கு வாங்க, சிம்பிளாக என்கேஜ்மெண்ட் முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டீங்க. எங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரியுமா? என்ன பண்ணுறது டேவிட், இதெல்லாம் காலகாலத்தில் பண்ணுற விஷயம் தானே, அதான் உடனே உங்களை கால் பண்ணி வர சொல்லிட்டேன். சித்தார்த் சார், உங்கள் ஃபேமிலி கூட நாங்கள் சம்மந்தம் வச்சுக்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அதெல்லாம் இருக்கட்டும் டேவிட், நீங்கள் மட்டும் என்ன, அமெரிக்காவில் இருக்கிற டாப் பிஸ்னஸ் மேனில் உங்கள் பேரும் இருக்க தானே செய்யுது. ஓகே, டைம் ஆச்சு, நீங்கள் நித்யாவை பாருங்கள். தேவி. சொல்லுங்க. சீக்கிரம் போய் நித்யாவை கூப்பிட்டு வா என்று சித்தார்த் கூறியதும் தேவி நித்யாவின் அறைக்கு சென்று அவளை அழைத்து வந்தார். கீழே இறங்கிய நித்யாவும் சித்தார்த்தின் அருகில் அமர்ந்து கொண்டாள். நித்யாவின் அழகில் மயங்கிய அமெரிக்கா ஃபேமிலி நித்யாவை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தனர். அட, நம்ம நித்யாவா இது? சின்ன வயசில் பார்த்தது, இப்போ எவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டா என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்க சித்தார்த் சிரித்து கொண்டே நித்யாவின் காதின் அருகே சென்று, நித்யா, என்ன இது? நீ வியர் பண்ண காஸ்ட்லியான லெஹங்கா வாங்கி கொடுத்தா, நீ என்ன சிம்பிளாக ஏதோ சாரி கட்டிட்டு வந்திருக்க? அப்பா, மாப்பிள்ளை தான் எனக்கு பிடிச்ச மாதிரி கட்டிக்க விட மாட்டேன்றீங்க. ப்ளீஸ், சாரியாவது எனக்கு பிடிச்ச மாதிரி கட்டிக்கிறேனே, இதுக்கும் ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க என்று நித்யாவும் சித்தார்த்திடம் கூறிக்கொண்டிருக்க, சித்தார்த் சார், சும்மா சொல்லக்கூடாது. உங்கள் பொண்ணை உங்களை மாதிரியே வளர்த்துருக்கீங்க. என்னதான் இவ்வளோ கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் பாருங்க, நித்யா இவ்வளோ சிம்பிளாக இருக்கான்னு என்று நித்யாவை பெண் பார்க்க வந்தவர்களும் கூற 2 குடும்பத்தினரும் பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது அந்த வீட்டின் உள்ளே ஸ்டைலாக நடந்து வந்த வருணை பார்த்து அதிர்ந்து போனார் சித்தார்த். டேய் நீயா, நீ எப்படிடா உள்ளே வந்த? டேய் செக்யூரிட்டிஸ், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க என்று சித்தார்த் கோபத்தில் கத்த, மாமா டென்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் எவ்வளோ கற்றுனாலும் எவனாலையும் உள்ளே வர முடியாது. எப்படியும் எந்திரிச்சு நடக்க 1 வாரமாவது ஆகும் என்று தன் கைகளை முறுக்கியபடி மாசாக கூறினான் வருண். ஓ, இவன் தான் அந்த அமெரிக்கா மாப்பிளையா? வணக்கண்ணா மாப்பிள்ள என்று வருண் அங்கு பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து டேவிட், சித்தார்த் சார், யார் இந்த பையன்? அங்கிள் இருங்க, அதை நான் சொல்கிறேன். ஏ பட்டுக்குட்டி, இங்கே வாடி என்று வருண் நித்யாவை பார்த்து கூப்பிட்டதும் துள்ளி குதித்து ஓடி வந்தாள் நித்யா. அவள் தோளில் கை போட்டவாறு அவளை தனக்கு மிக அருகில் நிற்க வைத்தான் வருண். இதோ என் பக்கத்தில் நிற்கிறாளே, அவளுக்கு புருஷனாக போகிறவன் என்று வருண் கூற டென்ஷனான சித்தார்த், டேய் வருண், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத. நித்யா, நீ என்ன அவன் கூப்பிட்டதோ அவன் கூட போய் ஒட்டிட்டு நிற்கிற, இங்கே வா என்று நித்யாவை மிரட்டி கொண்டிருந்தார் சித்தார்த். சித்தார்த் சார், இங்கே என்ன நடந்துட்டுருக்கு? டேவிட், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவனுங்க மாதிரி பசங்களுக்கு இதான் வேலை. ஏதாவது பணக்கார பொண்ணாக பார்த்து அது இதுன்னு பேசி மயக்கி அந்த பொண்ணோட மனசை மாற்றி அவனுங்களை லவ் பண்ண வைக்க வேண்டியது. இவனுங்க பிளானோட தான் எல்லாம் பண்ணுறானுங்க. எப்படியாவது அந்த பொண்ணு மூலமாக என்னோட கோடிக்கணக்கான சொத்தை ஆட்டையை போடுறதான் இவனோட நோக்கமே. அதுக்கு தான் இங்கே வந்து இப்படி பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான் என்று சித்தார்த் பேசி கொண்டிருக்கும்போது, யோ, ஓ சொத்தெல்லாம் யாருக்கு வேணும்? இப்போ சொல்கிறேன், எனக்கு என்னோட நித்யா மட்டும் போதும். அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. இங்கே இருக்கிற எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, நானும் நித்யாவும் அவ்வளோ லவ் பண்ணுறோம். என்கிட்ட இருந்து உங்கள் யாராலையும் நித்யாவை பிரிக்க முடியாது. அதையும் மீறி ஏதாவது பண்ணிங்க, நீங்கள் வேறு மாதிரி வருணை பார்ப்பீங்க என்று கூறிய வருணை பார்த்து டேவிட், டேய், இன்னும் எத்தனை பேர்டா அந்த மாதிரி கிளம்பியிருக்கீங்க? சித்தார்த் சார் சொன்ன மாதிரி நீங்கள்லாம்
எதுக்கு இந்த மாதிரி பணக்கார வீட்டு பொண்ணுங்களை லவ் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? உன்னோட இந்த ரவுடித்தனத்துக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். நீ என்ன சொன்னாலும் சரி, நித்யா தான் எங்கள் வீட்டு மருமக. சித்தார்த் சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவன் என்ன பிரச்சனை பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ சொல்கிறோம், நித்யா தான் எங்கள் வீட்டு மருமக. நாங்கள் இங்கேருந்து போகும்போது நித்யாவையும் எங்கள் கூட அமெரிக்கா கூட்டிகிட்டு தான் போக போகிறோம். நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க சார் என்று டேவிட் சித்தார்த்திடம் சொல்லி கொண்டிருக்கும்போது வருண் சட்டென்று நித்யாவின் தலையை பிடித்து இழுத்து அங்கு அனைவர் முன்னிலையிலும் நித்யாவின் இதழில் முத்தம் பதிக்க ஆரம்பித்தான். வருணின் இதழ் நித்யாவின் இதழின் மீது பட்டதும் நித்யாவும் வருணின் இதழை கவ்விக்கொண்டு அவனுடன் முத்த பரிமாற்றத்தில் ஈடுபட்டாள். இருவரும் அங்கு முத்த சண்டை போட்டுக்கொண்டிருக்க அங்குள்ள அனைவரும் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தனர். தேவிக்கு வெக்கம் தாழாமல் தன் கண்களை மூடிக்கொண்டு சிரித்து கொண்டவாறே திரும்பிக் கொண்டார். அவர்களின் இந்த செயலால் டேவிட் மற்றும் அவரின் குடும்பத்தினர் அமைதியாக அங்கிருந்து சென்று விட்டனர். நீண்ட நேரத்திற்கு பிறகு நித்யாவின் இதழை விடுவித்த வருண் நித்யாவின் கண்களை பார்த்தான். நித்யாவும் வருணின் கண்களை பார்க்க அவன் கண்களில் கோபம் கலந்த காதல் தெரிந்தது. சித்தார்த்தை பார்த்த வருண், நான் மறுபடியும் சொல்கிறேன், இவ என்னோட நித்யா. யாருக்காகவும் இவளை விட்டு கொடுக்க மாட்டேன். உன் பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எவனுக்கு வேணும்? நீ ஒன்றும் பயப்படாத. நீ என்னோட மாமனார் தானே, உங்ககிட்ட ஷேர்லாம் கேட்டு வந்துட மாட்டேன். நித்யா, வாடி போலாம் என்று நித்யாவின் கைகளை பிடித்தான் வருண். அப்போது சித்தார்த், டே நித்யா ஏன் பொண்ணுடா, என் பேச்சை மீறி அவன் கூட வரமாட்டா. நித்யா, அப்பா கிட்ட வா என்று சித்தார்த் கூறியதும் வருணின் கைகளிலிருந்து தன் கையை வெளியே எடுத்துவிட்டு தன் அப்பாவின் அருகே சென்றாள் நித்யா. அப்பா, இப்போவாது புரிஞ்சுக்கோங்க, நானும் வருணும் ரொம்ப லவ் பண்ணுறோம். அன்னைக்கு வருண் மட்டும் என்னை காப்பாற்றலைன்னா என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது தெரிஞ்சும் நீங்கள் ஏன்ப்பா வருணை இந்த அளவுக்கு வெறுக்கிறீங்க? இன்றைக்கி நீங்கள் இந்த சொசைட்டியில் தலை நிமிர்ந்து நடக்க காரணமே வருண் தான். அப்பேற்பட்டவரை கேவலம் ஸ்டேட்டஸ்க்காக எவ்வளோ அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தியிருக்கீங்க. உங்களை மாதிரி என்னால் இருக்க முடியாதுப்பா. அன்றைக்கி வருண் எனக்கு பண்ண உதவிக்கு நான் என்னையே கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்னை தடுக்காதீங்க, நான் போகிறேன்ப்பா. நீங்கள் கவலைப்படாதீங்க, வருண் என்னை நல்லா பார்த்துப்பாரு. உங்கள் கூட இருக்கும்போது உங்கள் பொண்ணா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேனோ அதே மாதிரி வருணுக்கு பொண்டாட்டியாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்ப்பா. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஏதோ சொன்னீங்களே, வருண் சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் என்னை லவ் பண்ணுறாருன்னு. வருண் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுப்பா, அது உங்களுக்கே நல்லா தெரியும். என்கிட்ட முடிவாக சொல்லிட்டாரு, என் கூட வரதா இருந்தா நீ மட்டும்தான் வரணும்னு. இதோ இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிற சாரீ கூட வருண் எனக்காக வாங்கி கொடுத்தது தான். அப்புறம் நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரிப்பா, நான் போகிறேன் என்று சித்தார்த்திடம் கூறிவிட்டு வருணின் கைகளை இறுக்கி பிடித்தவாறு அங்கிருந்து புறப்பட்டாள் நித்யா. எதுவும் செய்ய முடியாமல் சித்தார்த் கோபத்துடன் வருணை முறைத்தபடி பார்த்து கொண்டிருந்தார். வெளியே வந்த வருணும் தனது பைக்கை ஸ்டார்ட் செய்ய நித்யா அவன் பின்னால் உட்கார்ந்திருந்தாள். அப்போது மேல்தளத்தில் உள்ள பால்கனியிலிருந்து தேவி, நித்யா நித்யா இங்க மேலே பாருடி என்று அவளை கூப்பிட தன் அம்மாவின் குரலை கேட்டு அவரை கவனித்தாள் நித்யா. நித்யா பாய்டி, ஆல் தி பெஸ்ட் என்று மகிழ்ச்சியுடன் நித்யாவை பார்த்து கையசைத்து கொண்டிருக்க நித்யாவும் தன் அம்மாவை பார்த்து சிரித்துவிட்டு வருணுடன் அங்கிருந்து புறப்பட்டாள். அவ்வளவு மகிழ்ச்சியுடன் வருணின் பைக்கில் அவனை இறுக்கி கட்டிப்பிடித்தவாறே அவனுடன் சென்று கொண்டிருந்தாள் நித்யா. வருண், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? இருடி சொல்கிறேன் என்று கூறிவிட்டு பைக்கை ஓட்டி சென்ற வருண் ஒரு கோவிலின் முன் தனது வண்டியை நிறுத்தினான். என்னங்க, இப்போ எதுக்கு கோவிலுக்கு வந்திருக்கோம்? சொல்கிறேன், உள்ளவா என்று நித்யாவின் கையை பிடித்தவாறு அவளை உள்ளே அழைத்து சென்றான் வருண். அங்கு கோவிலின் உள்ளே வருண் மற்றும் நித்யாவின் நண்பர்கள் இருந்தனர். இதை பார்த்த நித்யாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. வருணின் மும்பை ஃப்ரெண்ட்ஸ் வருணை கண்டதும், டேய் மச்சான் வருண், எப்படிடா இருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? டேய், சத்தியமாக நம்ப முடியலடா. திடீர்னு நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி
எனக்கு கல்யாணம் உடனே கிளம்பி வான்னு எங்கள் எல்லாரையும் கூப்பிட்ட. எங்களால் நம்பவே முடியலடா, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கன்னு சொல்லிட்டு என்று அவர்கள் பேசியதை கேட்ட நித்யா, வருண் என்ன சொல்கிறீங்க, கல்யாணமா? ஏய், நீ ஏண்டி ஷாக் ஆகுற? என்ன கல்யாணம் வேணாமா? வருண், கல்யாணம் வேணும் தான், அதுக்குன்னு இப்போவே வா. நான் நம்ம கல்யாணத்தை பற்றி நிறைய ட்ரீம்ஸ் வச்சுருந்தேன். நீங்கள் என்னடாண்ணா டக்குன்னு இந்த மாதிரி கோயிலில் கல்யாணம்னு சொல்கிறீங்க? ஓ, மேடம்க்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கோ? அப்போ போடி, உங்கள் அப்பா சொன்ன அந்த அமெரிக்க மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோ. நீ ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் கிராண்டாக நடக்கும். வா, உன்னை விட்டு வரேன் என்று வருண் அவள் கையை பிடித்து இழுக்க, ஆ என்னங்க நீங்கள், உடனே கோவம் வந்துடும். நான் அதுக்கு சொல்லலை. அத்தை மாமா யாருமே இல்லாமல் எதுக்கு இப்படி சிம்பிளாக கோயிலில்? இங்கே பாருடி, உன்னை என் வீட்டுக்கு கூப்பிட்டு போனா என் பொண்டாட்டியாக தான் கூப்பிட்டு போவேன் என்று வருண் கூறியதும் வெக்கம் கலந்தவாறு சிரித்தாள் நித்யா. அங்கு இருவரும் மாலை மாற்றி கொண்டனர். தாலியை கையில் ஏந்தியவாறு நித்யாவை பார்த்த வருண், என்னடி தாலி கட்டவா என்று ரொமான்டிக்காக கேட்க, சரி என்றபடி வெட்கத்துடன் தலையசைத்தாள் நித்யா. இருவரின் திருமணமும் தங்கள் நண்பர்கள் முன்னிலையில் அங்கு மகிழ்ச்சியாக நடந்து முடிந்தது. தன் கண்களில் கண்ணீர் பெருக வருணை பார்த்தபடி, வருண், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மூமெண்ட்டை நம்ம லைஃப்பில் மறக்க முடியாதுல்ல. ஃபைனலி நான் உங்கள் பொண்டாட்டி ஆயிட்டேன்ல என்று கேட்ட நித்யாவின் முகத்தை அவன் கைகளால் ஏந்தியபடி, ஆமாண்டி பொண்டாட்டி, இந்த மூமெண்ட் நம்ம 2 பேத்துக்குமே எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். இதுக்காக தானே இத்தனை நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ என் பொண்டாட்டிக்கு ஹாப்பி தானே என்று கூறி அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான் வருண். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட நீ இருந்தால் தொடர் கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.